Under Section 107 of the Copyright Act, 1976, allowance is made for fair use, for purposes such as criticism, comment, teaching, education, scholarship, and research. Fair use is the use permitted by the copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த வீடியோவில் ஆவி ஆத்மா சரீரம் என்ற தலைப்பில் செய்யப்படுற தவறான உபதேசங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இதில் நான் சாம்பிளாக 2 பேருடைய டீச்சிங் செஷன்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஷேர் பண்ணி அதை தான் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். பட் இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இதே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்க when it comes to spirit, soul and body as the identity of man. முதலாக பார்க்க போகிறது ஆப்ரஹாம் டேவிட் ஜான். அவரை பற்றி உங்களுக்கு தெரியலனா ஒரு குட்டி இன்ட்ரோ வீடியோ போடுறேன், அது பார்த்துட்டு லெட்ஸ் கெட் இன். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏதோ ஒரு நல்லா பேசுறாரு, இதமா பேசுறாரு, இல்லை சபை நடத்துறாரு, அவர் இப்படி இருக்கிறாங்கிறக்காக அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்பாதீங்க. எந்த ஊழியக்காரன், அது நான் என்னையும் சேர்த்தே சொல்றேன், நான் சொல்றேங்கிறக்கா நம்பாதீங்க. வேத வசனத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பாருங்க. வசனம் இப்படித்தான் சொல்லியிருக்கா, இவர் சொல்றது சரியா பிரசங்கம் பண்றாரா பண்ணலையான்னு சொல்லி தயவு செய்து நீங்க பைபிள் படிங்க. நான் கிறிஸ்தவர்களே உங்கள்கிட்ட நான் வேண்டிக் கொள்வது, விண்ணப்பம் பண்ணுவது எல்லாமே ஒண்ணுதான். வேத வசனத்தை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு புஸ்தகமும் எதுக்கு எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எப்போ எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லக்கூடியதா. நீங்க கிறிஸ்தவங்க தயவு செய்து பைபிள் வாசிங்க. முதல்ல நீங்க வேத வசனத்தை வாசிச்சு அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரனா இருந்தா தயவு செய்து நீங்க சரியான காரியத்தை போதிக்கக்கூடியவங்களா இருங்க. இவருடைய இந்த வீடியோ ஒரு Q&A செஷன்ல எடுக்கப்பட்டது. அதுல என்னென்ன மிஸ்லீடிங்கான டீச்சிங்ஸ் இருக்கு அதுதான் நம்ம இதில் பார்க்க போறோம். அண்ட் இதையே தான் எல்லாருமே சொல்றாங்க. முழு நீள பிரசங்கம் பார்ட் பை பார்ட் 1 மணி நேரமா பிரசங்கம் பண்ணாலும் இதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் வராங்க. ஆதார வசனங்கள் பெருசா இல்லை. ஃப்ரம் ஹியூமன் திங்கிங் தே ஆர் டீச்சிங் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட்வர்த்தியான ப்ரீச்சர்ஸ் தான், பட் இந்த டாபிக்ல நிறைய தவறுகள் பிரசங்கிச்சிருக்காங்க. அதை ஆராய போறோம். முதலாவது, நம்முடைய கர்த்தர் யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொன்னார்? தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் மனுஷனை படைப்போமாக. அப்போ ஆண்டவர் நம்மளை போல, அவரை போல நம்மளை படைச்சார். ஆண்டவர் யார்? யோவான் 4வது அதிகாரம் 23, 24வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஆவியானவர். அப்போ அவர் ஆவியானவர். அப்போ அவர் நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் ஆவி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு திரியேக தேவன். அப்போ நமக்கு என்னன்னா, நம்மளும் அதே மாதிரி 3 விதமான ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 சேர்ந்து தான் நம்ம. சரியா? ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 23, 24ஆம் வசனம் சொல்லுது தேவன் ஆவியா இருக்கிறார். ஸோ அதனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்ட்டு இவர் டீவியேட் ஆகிட்டு போறாரு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா that's what he says. யோவான் 4வது அதிகாரம் 23, 24வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அவர் ஆவியானவர். அப்போ அவர் நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் ஆவி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு திரியேக தேவன். ஸோ இந்த திரியேக தேவனை வச்சுதான் ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாருமே டிஃபைன் பண்றாங்க. திரியேக தேவன்னா அதுக்குள்ள 3 பேர் வந்துடுறாங்க. 1 God in 3 persons அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 வேணும். ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லணும்னா கடவுள்கிட்ட 3 காட்டணும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்டோம். காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் இன் ஹிஸ் ஓன் இமேஜ். அது சொல்லணும்னா நம்மளுக்கு 3ன்னு சொல்லணும்னா இவருக்கு 3 காட்டணும். அதுக்காக திரியேக தேவன் சொல்றாங்க. பிதா ஆவியா இருக்கிறார் அப்படின்னு இவரே அந்த வசனத்தை கோட் பண்ணாரு. ஆவியானவரும் ஆவியா இருக்கிறார். குமாரன் மனித ரூபம் எடுத்து வந்தனால நம்ம சொல்ற ஆவி, ஆத்மா, சரீரம் குமாரனுக்கு இருக்கணும். அப்படின்னா இந்த திரியேக தேவன்ல 3 ஆவி, ஒரு ஆத்மா, ஒரு சரீரம். இயேசுடையது ஆத்மான சரீரம். கணக்கு தப்பா வருது இல்லைங்களா? பிதா ஆவியா இருக்கிறார்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு போகக்கூடாது. பிதா ஆவியா இருக்கிறார், பரிசுத்தாவன் ஆவியா இருக்கிறார், ரெண்டுமே ஒன்னாயிடுது. ஸோ இந்த இடத்துலதான் எல்லாருமே தவறி மிஸ்லீட் ஆயிட்டு போறாங்க. இதுக்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுப்பாங்க. இவரும் அந்த வசனத்தை தான் கோட் பண்றாரு. குயிக்கா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 1 Thessalonians chapter 5 verse 23. Now may the God of peace make you holy in every way, and may your whole spirit, soul and body be kept blameless until our Lord Jesus Christ comes again. இது பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட முதல் நிருபத்துல கடைசியா சொல்லப்படுற ஜெபம். இது அப்படிதான் முடியுது. 26, 27 வசனம் வரைக்கும் போதுன்னு நினைக்கிறேன். முடிவு ஜெபம்.
நவ் மே காட் ஆஃப் பீஸ் மேக் யூ ஹோலி இன் எவ்ரி வே. அவரு உன்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ளட்டும் அவர் வரும் நாள் வரைக்கும். பிலிப்பியர் 1:6 படிக்கிறோம், விசுவாசத்தை தொடக்கியவர் முடித்து வைக்க வல்லவராயிருக்கிறார். The God who started the good work in you will finish it. அவரே முடிச்சு வச்சுப்பார். அவரே உங்களை பரிசுத்தமா வழி நடத்தி கூட்டின்னு போய் எங்க சேரணுமோ அவங்க சேர்த்துருவார். அதுக்காக உங்களுக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கார். ஓகே, அதுக்காக தான் இங்க சொல்லப்படுது. 1 தெசலோனிக்கேயர் முழுசா கான்டெக்ட்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர்ல மனிதனுடைய ஐடென்டிட்டியை பத்தி சொல்ல அவசியமே கிடையாது. மனிதன் 3 விதமா இருக்கிறான், ஆவி ஆத்மா சரீரமா சேர்ந்துதான் மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கு தேவை அந்த 1 தெசலோனிக்கேயர்ல இல்லை. ஓகேங்களா? 1 தெசலோனிக்கேயர் முழுசா படிச்சீங்கன்னா அது வேற கான்டெக்ட்லயே பேசப்படுது. 1 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது, சிமிலர் ஆஸ் 5:23. 1 Thessalonians 3:13 என்ன சொல்லுதுன்னா, மே காட் மே ஹீ as a result make your hearts strong, blameless and holy. It is not Paul's intention to mention the identity of man at the end of 1 Thessalonians in chapter 5. ஓகேங்களா? அதுக்காக சொல்லப்பட்டதில்லை. ஸோ தவறான ஒரு வசனத்தை செரி பிக் பண்ணி கான்டெக்ட் இல்லாமல் எடுத்து அதுக்கு மேலே கட்டடம் கட்டுறதுனால இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ற உபதேசம் எல்லாருமே தப்பாக தான் பிரசங்கிச்சுட்டு இருக்காங்க. அது ஏன் தப்புன்ட்டு இந்த வீடியோவில் போக போக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவருடைய முழு இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செகண்ட் லிங்க்ல பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஆவி ஆத்மா சரீரத்தை டீட்டெயில்டாக பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸோட வசன ஆதாரத்தோட ஆவி ஆத்மா சரீரம் தானா மனுஷன் இல்லை மனுஷனுடைய அடையாளம் உண்மையாகவே என்னது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இட்ஸ் அபவுட் 45 minutes வீடியோ. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் சொல்கிற முதல் பொய் ஆவி ஆத்மா சரீரமா மனுஷன் இருக்கிறான் விளங்குறான் அப்படின்னு சொல்றது தான் இவர் சொல்ற முதல் பொய். அதனால எல்லாமே பொய்யா போயிடுது. இது ஒரு 17 நிமிஷம் வீடியோ, அதுக்குள்ள எத்தனை பொய்கள் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அது ஏன் பொய்ன்னு வசன ஆதாரத்தோட நான் ப்ரூவ் பண்றேன். திஸ் இஸ் ஃபார் ஸ்டடி பர்பஸஸ், இட்ஸ் நாட் டு பாயிண்ட் அவுட் எனி ஒன். ஆல்ரைட், எல்லாருமே தப்பு பண்றாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையா, தவறாத்து கற்றுக்கிட்டோன்னா சரிப்படுத்திக்கிறது தவறு இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் ஷேர் பண்றேன். ரெண்டாவது, இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்ற உடனே எபிரேயர் 10 Hebrew 10:14 says, by one sacrifice he has perfected. நம்மளுடைய பெர்ஃபெக்ஷன் எங்க வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஸ்பிரிட்ல வந்துருச்சு. சரியா? இந்த 3 சேர்ந்து தான் ஒன்று. அந்த 3 சேர்ந்தா நம்ம ஒரு ஆள். பர்ஃபெக்ஷன் எங்க வந்துச்சுன்னா ஸ்பிரிட்ல வந்துருச்சுன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் கவனிங்க அவர் என்ன சொல்றாருன்னு. நல்ல கவனிங்க. ஒருத்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனோடு சரியாகும் போது என்ன ரட்சிக்கப்படுறான், அவனுடைய ஆவியில மீட்பு உண்டாகுது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், ஆத்தும மீட்பு என்று சொல்றோம். ஏன்னா த டிசிஷன் மேக்கர் இஸ் த சோல். நம்ம சோல் வின்னிங் தான் சொல்றோம். how many soul saved? ஏன்னா டிசிஷன் வந்து சோல் தான் பண்ணுது. ஏன்னா சோல் ஹேஸ் such a powerful thing. ஓகே, ஸோ எப்படி அவர் லீட் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? எபிரேயர்ல ஒரு வசனத்தை படிச்சு பை ஒன் சாக்ரிஃபைஸ் he has perfected. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பை ஒன் சாக்ரிஃபைஸ் he has perfected the justice of God. அதுதான் அங்கே சொல்லப்படுது கான்டெக்ட்லி. அங்கே அந்த ஒன் சாக்ரிஃபைஸ் த பர்ஃபெக்ஷன் ஆவியில் வந்துருச்சு. ரட்சிக்கப்படும் போது ஆவியில் ரட்சிக்கப்படுறான், ஆத்மாவில் இல்லை. நம்ம ஆத்ம மீட்பு ஆத்ம ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் ஆத்மாவில் இல்லை, ஆவியில் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான ஆதார வசனம் பைபிள்லேயே கிடையாது. எனக்கு கிடைக்கல அப்படி சொல்லிக்கலாம். நான் முழுசாக தேடினேன், நான் வேர்ட் சர்ச்சும் பண்ணேன், நிறைய டாபிக்கல் சர்ச்சஸும் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு வசனமே பைபிளில் எனக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கு மாறா நம்ம ஆத்மால தான் ரட்சிக்கப்படுறோம், ஆத்மாவை மீட்க தான் இயேசு வந்தாருன்ட்டு அநேகமான வசனங்கள் கிடைச்சது. அதில் சில நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரை டு லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். 1 Peter 1:9. The reward for trusting in him will be the salvation of your souls, not spirit. Matthew 16:26. What do you benefit if you gain the whole world but lose your own soul? Is anything worth more than your soul? ஆத்மாவை பற்றி தான் இயேசு முழு பிரசங்கமும் ஆத்மாவை பற்றி தான் பேசியிருக்காரு. ஆவியை பற்றி எங்கேயுமே பேசுனதில்லை. ஆவியை மீட்கணும், ஆவி பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு எங்கேயுமே சொன்னதில்லை. ஆவியின் பலனை கொண்டு ஆவியின் வழியில நடந்து அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. 1 பேதுரு 2:25. Once you were like sheep who wandered away,
But now you have turned to your shepherd, the guardian of your souls. Jesus Christ, guardian of your souls, not spirit. யாக்கோபு 1:21, James 1:21. So get rid of all the filth and evil in your lives and humbly accept the word God has planted in your hearts. For it has the power to save your souls. It is the soul that is being saved, not the spirit. ரட்சிப்பு ஆத்துமால வருது, ஆவியில வரல. இவர் எதுக்காக அப்படி சொல்றாருன்னு தெரியல. இவருக்கு தெரியும், இவர் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கேன். ஆத்தும ரட்சிப்பை பத்தி பிரசங்கங்கள், வசனங்கள், இந்த ஷேர் பண்ண வசனங்கள்லாம் இவர் மற்ற பிரசங்கங்களை யூஸ் பண்ணி சரியா அந்த வசனங்களை ஹேண்டில் பண்ணி பார்த்துருக்கேன். இங்க அவர் தப்பா உபதேசம் பண்றாரு. பிகாஸ் யூ வாண்டட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆஃப் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. அதை ப்ரூவ் பண்றதுக்காக சரியான உபதேசத்தை விட்டு விலகி தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறாரு. இவருக்கே தெரியும் ஆத்துமால தான் ரட்சிப்புன்னு. இப்போ நான் படித்த வசனம்லாம் அவருக்கும் தெரியும். இஸ் அ பிரிட்டி ஃபேமஸ் ப்ரீச்சர். உங்களுக்கு தெரியலாம், நான் தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய நிறைய பிரசங்கம் கேட்டு, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய பிரசங்கம் கேட்டு நான் பயனடைஞ்சிருக்கேன். நான் இப்பயும் அவர் பிரசங்கம் நிறையா கேட்பேன். ஆனால் எவ்வளோ பெரிய பிளண்டர் பாருங்களேன். திஸ் இஸ் த டிசெப்ஷன் ஆஃப் த டெவில். பிசாஸ் இப்படி தான் வஞ்சிப்பான். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மூலமாக போய் மற்றவங்களுக்கு தப்பான உபதேசம் கொண்டு போய் கொடுத்துருவான். ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது அது ஒரு பொய். அடுத்து என்ன பொய் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ஆவி ஒன்று சொல்லும். ஆவி சொல்லும்போது சரீரம் இன்னொன்று சொல்லும். இப்போ என்ன பிரச்சனைனா, சரீரம் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கும். பிரியாணி 2 மணின்னு தான் சொன்னார், அதுக்குள்ளே நம்ம ஒரு டீயை குடிச்சிருவோமா? ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கோமே, லேசாக வலிக்குது, இல்லை எந்திரிச்சு நிற்போமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ராத்திரி லேட்டாக தூங்கினேன், லேசாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் உங்கள் சரீரம். மேபி யூ டோன்ட் ரெக்கக்னைஸ், இட்ஸ் ஆல்வேஸ் இஸ் ஸ்பீக்கிங். ஸோ சரீரம் பேசுதா, மைண்ட் யோசிக்குதா? இவர் சொன்னதெல்லாம் பிரியாணி ரெடியாக இருக்கும்ல அப்படின்னா சிந்தனை. ரொம்ப நேரமாக உட்காந்து இருக்கேன், கொஞ்சம் ஏஞ்சி நிற்கலாமா? சிந்தனை. டயர்டாக இருக்குது, நான் நைட்டு லேட்டாக தூங்கினேன், சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது வெதர்னால. இது எல்லாமே சிந்தனை. சோல் தான் சிந்தனை பண்ணுது. மைண்ட்னா சோலு, ஹார்ட், மைண்ட், சோல், லைஃப் இதெல்லாமே ஒன்று. பாடி கிடையாது. இது யோசனைகள். சி, இந்த ஆவி ஆத்மா சரீரம் எக்ஸ்பிளனேஷன்ல முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு பிரசங்கம் பண்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இவ்வளவு தவறுகளும். 2 ஆவி இருக்கு, 2 எஜமான்கள் இருக்காங்க. பரிசுத்த வழியில நடத்துற பரிசுத்த ஆவி, ஒன்று நரகத்துக்கு நேராக வழி நடத்துற ஈவில் ஸ்பிரிட், அசுத்த ஆவி. அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியல, ஈவில் ஸ்பிரிட். ஓகே, காட் அண்ட் த டெவில், காட் ஸ்பிரிட் அண்ட் த டெவில் ஸ்பிரிட். இப்போ ஒரு பிரசங்கம், சீரியஸான ஒரு நல்ல பிரசங்கம், ஆத்மாக்கு பெலன் கொடுக்குற, ஆத்மாக்கு என்கரேஜ் பண்ற, எடிஃபை பண்ற மாதிரி ஒரு பிரசங்கம் கேட்டுன்னு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா, அது பிசாசானவன் அந்த டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு உங்க தலையில போடுறான். உங்க ஆத்மா, உங்களுடைய மைண்ட் அது கேட்டு அது சிந்திக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இங்க கவனம் விட்டுடுவோம். அந்த ஆத்மாக்கு அந்த சாப்பாடு கிடைக்காது. ஆவிக்கு சாப்பாடு இல்லை, ஆவி தான் சாப்பாடு கொடுக்குது, ஆத்மாக்கு சாப்பாடு. அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்தாவி ஒரு பக்கம் நல்ல உணவை ஆத்மாக்கு ஃபீட் பண்ணின்னு இருக்கும், ஒரு பக்கம் ஈவில் ஸ்பிரிட் நல்ல உணவை சாப்பிட விடாம டிஸ்ட்ராக்ட் பண்ணின்னு இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன், டு ஸ்டீல், டு கில் அண்ட் டு டெஸ்ட்ராய் த ட்ரூத் தட் கம்ஸ் இன் டு அஸ். அவன் வேலையா தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். நல்ல உபதேசம் நம்ம கேட்டா நம்ம ஆத்மா பலன் அடைஞ்சுன்றதால கேட்க விடாம திருட கொல்ல அழிச்சு அவன் வேற எங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறான். அதான் பிரியாணி சாப்பிடலாமா, உடம்பு டயர்டா இருக்கு, நேற்று லேட்டா தூங்கினேன், சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட்டுக்கு இருந்து வருது. அது ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லாம ஆவி ஆத்மா சரீரம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனாலதான் எல்லா தப்புமே. ஸோ சரீரம் பேசல, இவர் சரீரம் பேசுறதா சொல்றாரு. அது ஜஸ்டிஃபை வேற பண்ணி அடிச்சு சொல்றாரு. சரீரம் எப்பவும் பேசிட்டே இருக்கும், மேபி யூ டோன்ட் ரெக்கக்னைஸ் பட் இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் டு யூ அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்புறாரு பாருங்களா? தட் இஸ் அ ஃபூலிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? சரீரத்தால பேச முடியாது. கோமால ஒரு மனுஷன் படுத்து இருக்கிறான், உடம்பெல்லாம் சோர் ஆயிடும், நம்ப ஆயிடும். படுத்துட்டே இருக்கிறதுனால பாடியில ஸ்கின் கொஞ்சம் ரேஷஸ்லாம் வரும். சரீரம் சொல்லவே சொல்லாது, வலிக்குது, திரும்பி படு, இது அதுன்னு எதுவுமே சொல்லாது. பிகாஸ் த பிரெயின் இஸ் டெட்,
brain cannot function and brain cannot understand the pain or the numbness or the soaring. சரீரத்தால பேசவே முடியாது. கோமால இருக்கிற பாடியும் பேசாது. நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு கொசு கடிச்சா தெரியாது. காலைல பார்த்தா அந்த இடத்துல வீங்கி இருக்கும், எறும்போ கொசுவோ கடிச்சிருந்தா. ஏன் சப்கான்ஷியஸ்குள்ள போயிட்ட பிறகு பாடி பெயின் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அதனால தான் அனஸ்தீஷியா கொடுத்து சப்கான்ஷியஸ்குள்ள கொண்டு போய் நம்மளுக்கு வெட்டி ஆப்ரேட் பண்றாங்க, ஸோ தட் வி டோன்ட் ஃபீல் த பெயின். சரீரத்தால பேசவே முடியாது, மெடிக்கலையும் பேச முடியாது, பிப்ளிக்லையும் பேச முடியாது, சரீரத்தால பேச முடியாது. தட் இஸ் அன் அப்சல்யூட் லை. ரைட்? பாருங்க எவ்வளவு ஃபுல்லிஷா பேசுறாரு பாருங்களேன். நான் இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா இது கூட தெரியாம பேசுறாரு, எவ்வளவு நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, இது கூட தெரியலையே அப்படின்ட்டு. So let's go to the next point. All right. இதுல உள்ள ஒரு பரிசுத்தம் இங்க வரணும், இங்க வரணும். இந்த சரீரத்துக்கு பரிசுத்தம் வரணும்னா இந்த ஆத்மா தான் மெயின். ஸோ சரீரத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. சரீர பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கறது இல்லை, இருதய பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் எல்லாரையும் இருதயத்தை வச்சுதான் அக்கௌண்ட் பண்றாரு. ஜட்ஜ்மெண்ட்ஸ் அன்னைக்கு நம்மளோட சிந்தனைகள், நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ், நம்ம இமேஜினேஷன்ஸ், நம்மளோட பிளான்ஸ், தாட்ஸ், டிசைர்ஸ், இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டேல அக்கௌண்ட்ஸ் புக்கில் ஓப்பன் பண்ணப்படும். தாட் இருந்துச்சுன்னா தான் ஆக்ஷன் வரும், தாட் இல்லைன்னா ஆக்ஷன் வராது. ஸோ த ஹார்ட் வில் பி ஜட்ஜ்ட். ஹெவனுக்கு யார் போறா? ஆத்மா போகுது. ஹெல்லுக்கு யார் போறா? ஆத்மா போகுது. சரீரம் இங்கேயே போயிடுது, மண்ணுக்குள்ள போயிடுது. நம்மளுடைய சரீரம் ஹெவனுக்கும் போகாது, ஹெல்லுக்கும் போகாது. நம்மளுடைய புதுப்பிக்கப்பட்ட சரீரம் மட்டும்தான் ஹெவனுக்கு போகும். இந்த சரீரம் போகவே போகாது ஹெவனுக்கு, ஆத்மா தான் ஹெவனுக்கு போகுது. அதுக்கான வசன ஆதாரங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா I'll read few. Okay, Matthew 15:19-20. From the heart comes evil thoughts, murder, adultery, all sexual immorality, theft, lying and slander. These are what defile you. Eating with unwashed hands never defile you. குளிக்காம கை கழுவாம சாப்பிட்றதுனாலனா அது ஒன்று தீட்டுப்படுத்தாது, அது ஒன்று பரிசுத்தமே கிடையாது, இருதய பரிசுத்தம் தான். இங்க பாரு என்ன சொல்றாரு, from the heart comes evil thoughts, murder, adultery, sexual immorality, theft, lying and slander. இதெல்லாமே செயல்கள், ஆக்ஷன்ஸ், சரீரம் பண்ற ஆக்ஷன்ஸு. இதெல்லாமே ஹார்ட்ல இருந்து வருது. அதுல தான் நீ தீட்டுப்படுது படுற. நீ அதுல பரிசுத்தமா இருந்தீங்கன்னா சரீரம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும். ஓகே, பேசிக்கலி அதுதான். இது நிறைய வசனம் எடுத்திருக்கேன், நான் சில வசனங்கள் மட்டும் படிக்கிறேன். எரேமியா 17:9-10. The human heart is most deceitful of all things and desperately wicked. Who really knows how bad it is? But I, the Lord, searches all hearts and examine their secret motives. I give all people their due rewards according to what their actions deserve. அவர் இருதயத்தை பார்த்து தான் எல்லாமே செய்யறாரு கர்த்தர். கர்த்தர் பூமி அழிச்சாரு ஆதியாகமத்துல. அந்த வசனம் ஆதியாகமம் 6:5 வருது. The Lord observed the extent of human wickedness on earth. Human wickedness on earth. மொத்த பூமியும் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பார்த்து சொல்றாரு, and God saw that everything they thought or imagined was consistently and totally evil. It's not about their actions, it's about their heart. அவங்க எண்ணமும் அவங்களுடைய சிந்தனையும் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் டோட்டலி ஈவில். அதனால பூமி அழிக்கிறாரு. என்னுடைய ஆவி உங்க கூட 120 வருஷத்துக்கு மேல இருக்காது, அதுக்கப்புறம் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டெஸ்ட்ராயிங் த ஹோல் எர்த். ஒரு மரத்தை அதன் கனிகள் மூலமா கண்டறியலாம். இருதயம் மாறுச்சுன்னா, உள்ளுக்குள்ள சத்தியம் இருந்துச்சுன்னா, தானா நல்ல கனிகள் வெளியே கொடுப்பீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளியே பரிசுத்தமா வச்சுக்கிட்டு உள்ள செத்து போன பிணம் இருக்கு. பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு இயேசு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், உள்ள பிணம் இருக்கு. வெள்ளை அடிக்கப்பட்டு பரிசுத்தமா இருந்தா போதாது, உள்ள பிணம் நாறிட்டு இருக்கு. உள்ள மாறினா வெளியே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ வெளியே மாத்துறதை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை. நம்ம சிந்தனை எண்ணங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். அதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணணும். தட் இஸ் ரைட் டீச்சிங். ஸோ அடுத்தது பார்ப்போம். verse 12, எபிரேயர் 4:12 வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் எதையும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. ரெண்டையும் உருவ குத்தி பிரிக்கிறது தேவனுடைய வார்த்தை. இப்போ ஆவி பேசுதான் ஆண்டவர் பேசுறாரான்னு ப்ரூவ் பண்றது எது? தேவனுடைய வார்த்தை. ஸோ இங்க எதுக்காக இந்த வசனத்தை இவர் கோட் பண்றாருன்னா,
நமக்குள்ளேயே ஒரு ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவியும் ஒண்ணு இருக்கு. இந்த ஆவி பேசுதா, பரிசுத்த ஆவியன் பேசுதா, அது தெரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய வார்த்தை அதை வெட்டி பிரிச்சு காட்டும் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் இவர் ஈவில் ஸ்பிரிட்டை மறந்துடுறாரு. நம்மளுக்கு 2 குரல் தான் கேட்கும், 3 குரல் இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆவி இருந்துச்சுன்னா நம்ம குரல் ஒன்று கேட்குதுன்னு சொல்லலாம். எப்பவுமே 2 குரல் தான். ஒன் இஸ் குட், ஒன் இஸ் பேட். ஒன் இஸ் ஹோலி, ஒன் இஸ் ஈவில். ஹோலி ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட், 2 குரல் தான் கேட்கும். ஒன்று சரியான பாதையில் நடத்தும், ஒன்று தவறான பாதையில் நடத்தும். ஒன்று குறுகிய பாதையில நடத்தும், ஒன்று அகல பாதையில நடத்தும். 2 சத்தம் தான். அதை பிரிச்சு காட்டுறதுக்கு தான் எபிரேயர்ல அந்த வசனம், The word of God is alive and powerful and sharper than the sharpest two-edged sword, cutting between soul and spirit. Cutting between soul and spiritனா இது கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த வசனத்தை கான்டெக்சுவலாக படிக்கணும். எபிரேயர் 4:12 இது சொல்லுது. 4:11-16 வரைக்கும் படித்தா இந்த கான்டெக்ட் நமக்கு புரியும். அண்ட் இது கூடவே சேர்த்து படிக்க வேண்டிய இன்னொரு பேசேஜ் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும். ஸோ இங்கே எபிரேயர்ல சொல்லப்படுறது, நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தில் கிடந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். நான் ஏன் மரணம்னா நித்திய மரணம். பாவம் பண்ணிட்டோம், அதனால ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு ஹெல்லுக்கு போக போகிறோம். அந்த மரணத்தை பற்றி தான் அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. சரீர மரணம் கிடையாது, ஆத்மா மரணம். நம்ம மரணம் ஏன்னா நம்ம பிசாசு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஈவில் ஸ்பிரிட் நம்மளை ப்ராட்வேல கூட்டு போயிட்டு இருக்கு. நம்ம கழுத்துல சங்கிலி போட்டு பாண்டேஜ்ல அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த சத்திய வசனமான ட்ரூத், ஜீசஸ் கிரைஸ்ட், த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது நம்ம கேட்டு புரிஞ்ச உடனே எனக்கு இது வேண்டாம், இந்த பாவம் வேணாம், இயேசுவே என்னை மன்னியும், பிதாவே என்னை மன்னியும், மனம் திரும்பி தேவனை தேடினா இந்த சத்திய வசனம் இந்த செயினை வெட்டுது. ஆத்துமாக்கும் ஆவிக்கும் நடுவுல பூந்து இதை வெட்டி நம்ம நுகத்தை பரிசுத்த ஆவியோட இணைச்சிருக்கு. பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்படுறோம். எபேசியர் 1:13 வசனம், ரட்சிக்கப்படும் போது அவர் இயேசுவை நம்பும் போது பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்படுறோம். இந்த அசுத்த ஆவி கிட்ட இருந்து நம்மளை வெட்டி பரிசுத்த ஆவியோட இணைச்சிறாரு. We are restored to the former glory where Adam was in union with God. பாவம் பண்றதுக்கு முன்னாடி ஆதாம் இயேசுவோட பிதாவோட எப்படி ஒரு உறவுல இருந்தானோ அந்த உறவை ரீஸ்டோர் பண்ணப்படுது. இந்த கத்தி அதை தான் வெட்டுது. அதான் இங்க அண்டர்ஸ்டாண்டிங். அது மனுஷ ஆவிக்கு பேசுதா, கடவுளோட ஆவி பேசுதான்றது கிடையாது. அது தப்பான உபதேசம். அது அப்சல்யூட் பொய். அது பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்படலை. அண்ட் இந்த வசனத்திலையும் அது சொல்லப்படலை. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 1-3 சொன்னால அந்த வசனத்தை ஒருத்தர் சும்மா படிக்கிறேன், யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல நம்ம எப்படி இருந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி? Once we were dead because of our disobedience and our many sins. We used to live in sin just like the rest of the world, obeying the devil, the commander of the powers in the unseen world. He is the spirit at work in the hearts of those who refuse to obey God. பாவம் பண்றாங்க. Disobedience to God is sin. கடவுளுக்கு ஒபே பண்ணாதவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இருதயத்துல வேலை செய்யுது. எந்த சத்தம் நம்ம அடையாளம் காணணும்? அசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அடையாளம் கண்டு பரிசுத்த ஆவியின் வழியில நம்ம நடக்கணும். அதுதான் எபிரேயர் 4:12 உடைய சரியான விளக்கம். இது தவறான உபதேசம். ஸோ அடுத்து பார்ப்போம். அதனாலதான் வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்ப வேத வசனத்தை நம்மளுடைய எண்ணங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல, அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றார் இல்லையா, நான் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் புதைத்து வச்சிருக்கிறேன். ஐ ஹவ் ட்ரெஷர்ட் த வேர்ட் ஆஃப் காட் இன் மை ஹார்ட் ஸோ தட் ஐ வில் நாட் சின் அகெயின்ஸ்ட் யூ. ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் புதைத்து வைத்திருக்கிறதுனால நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ண மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய எண்ணங்களில் தேவனுடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட் ஷுட் ரினியூ யுவர் மைண்ட் எவ்ரி டே. அப்போது நீங்கள் இந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு பலப்படுறீங்களோ அப்போ இது முடிவெடுக்கும். ஆத்மா முடிவெடுக்கும், சரீரம் கீழ்ப்படியும், ஆவி பலனடையும். இப்போ அப்படி மைண்டு முடிவெடுக்க என்ன ஆயிருன்னா 3 பேரும் ஒன்றாயிருவாங்க. இப்போ என்னன்னா எல்லோரோட வாய்ஸும் ஒன்றா இருக்கும். இவங்க எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும். இதில் ஒரு 2 விஷயம் முடியும் போது அவர் சொன்னது, 3 பேரும் ஒன்றா இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே வழியில் நடக்கிறாங்கன்னா அவங்களோட டெசிஷன்ஸ் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
பாவத்துல போயிட்டு இருந்தோம். அப்பயும் இந்த 3 பேரும் ஒண்ணா தான் இருந்தாங்க. அவர் சொல்ற மாதிரி இந்த 3 பேர் மனுஷனா இருந்தா 3 பேரும் ஒண்ணா யோசிப்பாங்க, ஒண்ணா பாவம் பண்ணுவாங்க. எடுக்கிற டிசிஷன்லாம் சரியா இருந்துச்சா? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அது வந்து ஒரு தப்பான ஒரு டீச்சிங். அது குட்டியா வந்ததுனால ஐ அம் நாட் எக்ஸ்பிளைனிங் இன் மச். நம்ம இங்க வேத வசனத்துல அனுதினமும் புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாருல, அது வேத வசனம் கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும்னா சங்கீதம் 199ல இவர் சொன்ன வசனம் அதை போய் முன்னும் பின்னுமா அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது Psalms 119 verses 9 to 16ல இருக்க பேசேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். verse 11 தான் இவர் கோட் பண்றாரு. verse 11 என்ன சொல்லுதுன்னா, I have hidden your word in my heart, your word, God's word in my heart, that I might not sin against you. கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ண மாட்டேன். வார்த்தை உள்ள இருக்கனால இந்த வார்த்தை நம்ம டெய்லி மனப்பாடம் பண்ற வார்த்தையா? டெய்லி பைபிள் படிக்கணும், 4-5 அதிகாரம் படிக்கணும், டெய்லி ஸ்டடி பண்ணணும், பைபிள் ஸ்டடி பண்ணணும், பிரசங்கம் கேட்கணும், பைபிள் டீச்சிங்ஸ்னா போய் உட்காந்துக்கணும், கன்வென்ஷன்ஸ் மீட்டிங்ஸ்னா போய் உட்காந்து சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு வசனத்தால நிரப்பி வச்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், பைபிள் ரகசியங்கள், வெளிப்படத்துல ரகசியங்கள், தானியல்ல ரகசியங்கள், நிறைய மனப்பாட வசனம், ஏசு இங்கே பண்ணாரு, அந்த பண்ணாரு, பைபிள் குவிஸுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபுல்லா நம்ம வேத வசனத்தை உள்ள நிரப்பி வச்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்படி நிரப்பி வச்சு கூட நீங்க பாவம் பண்றீங்கல்ல, அது நிரப்புறனால பாவம் பண்ணாம இருக்க மாட்டீங்க. நம்ம நிரப்ப வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லா ஆஃப் காட். அதுதான் இங்க சொல்ல இருக்காரு. தாவீது ஒரு ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல கர்த்தருடைய கட்டளை இது. டெய்லி ராஜாக்கள் இந்த கட்டளைகளை படிக்கணும். என்ன கட்டளை? கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்டளைகளை படிக்கணும். அந்த கட்டளைகளின் படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துக்கணும் ராஜா. இவரு அதுதான் சொல்றாரு. அதுதான் நம்ம கான்டெக்சுவலா படிக்கணும். 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். How can a young person stay pure? By obeying your word. Obeyingனா கட்டளையை தான் ஒபே பண்ண முடியும். சும்மா எல்லா வசனத்தையும் ஒபே பண்ண முடியாது. ஜீசஸ் வாக்ட் ஆன் வாட்டர்னா அதை ஒபே பண்ண முடியாது. ஜீசஸ் வெப்ட் அப்படின்னு வசனம் இருக்குது, அதெல்லாம் ஒபே பண்ண முடியாது. தட்ஸ் இன்ஃபர்மேஷன். கட்டளைகள் கமாண்ட்ஸ் தான் we can obey. How can a person stay pure? Stay pureனா பாவம் இல்லாம பரிசுத்தமா எப்படி இருக்க முடியும்? Obeying your word அப்படின்னா obeying the commands of God. அது 9ஆம் வசனம். 10ஆம் வசனத்துல I have tried hard to find you, don't let me wander from your commands. உங்க கட்டளைகள்ல இருந்து வழி தவறி போக விடாதீங்க, இல்லாட்டி நான் பாவம் பண்ணி தொலைஞ்சு போயிடுவேன். 16ஆம் வசனம் படிச்சிட்டோம். 12ஆம் வசனம் I praise you O Lord, teach me your decrees. உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் உங்களை துதிக்கிறேன். I have recited aloud all the regulations you have given us. நீங்க சொன்ன கொடுத்த கட்டளைகள் எல்லாம் நான் வாய் விட்டு சத்தமா ஒப்பிச்சிருக்கிறேன், நிறைய ஒப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னா ஐ நோ இட் பை ஹார்ட், நான் டெய்லி சொல்றேன் அந்த மாதிரி. I have rejoiced in your laws as much as riches. ஐஸ்வர்யத்துல எவ்வளவு நான் களி கூர்ந்தனோ அந்த அளவுக்கு உங்களுடைய கட்டளைகளை நான் களி கூர்ந்திருக்கேன், அதனால நான் பாவம் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே தான் சொல்லிட்டு போறேன். I will study your commandments and reflect on your ways. கட்டளைகளை ஆராய்ந்து கற்று அறிந்து உங்களுடைய வழியில நான் நடப்பேன், உங்களுடைய சாயில நான் வெளிப்படுத்துவேன். I will delight in your decrees and not forget your word. ஸோ இங்க வார்த்தையில நம்ம நிரப்பி இருக்கணும்னா கட்டளைகளை அறிஞ்சிருக்கணும். பாவத்தின் வெளிப்பாடு, அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்டிங் த லாஸ் ஆஃப் காட். அவர் என்ன வழியில நடக்க சொல்றாரு, சிலுவை தூக்கி எப்படி நடக்கிறது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் நம்ம பாவம் பண்ண மாட்டோம். சிலுவை தூக்குறோம்னா பாவம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். சிலுவை தூக்க மாட்டேன்னு இறக்கி போட்டோம்னா நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். If you are carrying your cross, you are fighting the evil one, you are defeating the desires of your flesh, and you are winning over sin. அதான் carrying the cross. பாவத்தை அறையறதுக்கு தான் சிலுவை தூக்கிட்டே வா அப்படின்னு சொல்றாரு. சிலுவை சுமக்குறீங்கன்னா நீங்க பாவம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிலுவை சுமந்து எப்படி இயேசு பின்னாடி நடக்கிறது, அதுக்காக தான் நம்ம நிரப்ப பண்ணணும். we should be filled with understanding of who God is and for what he has called us. அவரோட வழியில நடக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் பீயிங் ஃபில்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். இப்போ நம்மளுடைய கரண்ட் ஜெனரேஷன்ல we are under grace சொல்லிக்கலாம், பட் we still have to obey the law of God. 2 கட்டளை கொடுத்திருக்காருல்ல, பிதாவாகிய தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னில் அன்பு அன்பில் கூறுவது போல பிறரின் இடத்திலும் அன்பு கூறுவாயாக. 2 கீழ்ப்படியணும். இது 2 புரிஞ்சாதான் கீழ்ப்படிய முடியும். அது புரிதல் தான் கீப்பிங் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட். ஸோ இப்போ இதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த போய்க்கு போவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு சொல்றது. எப்படா இதெல்லாம் போய் சொல்றாரு, எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இப்போ பாடிக்கு நீங்க பாடியோட சத்தத்தை குறைக்கணும்னா
நீங்கள் பாடிக்கு கொடுக்குற சாப்பாட்டை குறைக்கணும். உண்மை. அதனால தான் ஆண்டவர் இஃப் யூ பாஸ்ட்னு சொல்லலை, நீ உபவாசம் ஒருவேளை இருந்தான்னு சொல்லலை, நீ உபவாசிக்கும் போதுன்னு தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இஃப் யூ ஃபாஸ்ட் then you are quietening your body's sound. எந்த சத்தம் அதிகமாக இருக்கும், பாடியோட சத்தம் அதிகமாக இருக்கும். அந்த சத்தத்தை குறைக்க குறைக்க உங்களுக்கு ஆவியினுடைய சத்தமும் ஆத்மாவுடைய சத்தமும் கூடிரும். அப்போ நீங்கள் ஒரே ஒருமித்த கருத்தை பார்க்க முடியும். ஆமென். ஸோ இங்கே ஃபாஸ்ட் பண்ணால் சரீரத்தோட சத்தத்தை குறைக்க முடியும்னு சொல்கிறாரு. சரீரம் சத்தமே போடாது, சரீரம் பேசவே பேசாது. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரீரம் பேசவே பேசாது. தப்பாக ஒன்று சொன்னனால அது கூட எதை வந்து இணைக்கிறாரு பாருங்க. ஒரு விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக எதை வேணா எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ அதிக நியாய தீர்ப்பை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக அப்படின்ட்டு யாக்கோபு 3:1 படிக்கிறோம். நியாய தீர்ப்பில் உங்களை அதிகமாக நியாய தீர்ப்பாரு. ஏன்னா உங்களால நிறைய பேர் வழி தவறி போவாங்க. நாவை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு பின்னாடி அது பேர் சொல்லியிருப்பாரு. அதனால டீச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் ஏதோ நான் எனக்கு தெரியும், இல்லை என்கிட்ட கேட்டாங்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால நான் எதனா ஒன்று சொல்லணும், இல்லை நான் ஒன்று சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறதுக்காக எதனா ஒரு வசனத்தை எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னா கள்ள போதகனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இல்லைங்களா? ஸோ அவர் சரீரம் பேசுதுன்னு சொல்லிட்டாரு, அந்த சத்தத்தை குறைக்கிறதுக்கு ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஃபாஸ்ட் பண்ணா பரிசுத்தமாயிடலாம். ஓகே, ஆவியோட சத்தம் அதிகமாயிடும் ஃபாஸ்ட் பண்ணா அப்படின்லாம் சொல்றாரு. அப்படின்னா பரிசுத்தமாயிடும். பேசிக்லி இட் லீட் டு பியூரிஃபிகேஷன். ஃபாஸ்ட் பண்ணா பரிசுத்தம் ஆயிடுவோம்னா ஆவியானவர் தேற்றரவாளன் அட்வொகேட் இவர் தேவையே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தவே தேவையில்லையே. வெறும் சாப்பிடாம இருந்து நான் அப்படியே பரிசுத்தம் ஆயிடுவேன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்லையே. நான் பைபிள் படிக்க தேவையில்லை, ஜெபம் பண்ண தேவையில்லை, ஆராதிக்க தேவையில்லை, அதை நான் பண்ணவே தேவையில்லையே. இன்னொன்று ஒரு விஷயம், இந்த மாதிரி சரீர பட்னி போட்டாதான் சரீரம் வந்து சத்தம் குறையும் அப்படின்னா இந்த ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இந்த ஊழியக்காரர்களுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய தொப்பை இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் நல்லா பானை தொப்பை இருக்கும். ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பானை தொப்பை வராது இல்லையா? நான் சும்மா சொல்றேன், இவருக்கு தொப்பை இருக்கு அப்படின்னா இவர் ஃபாஸ்ட் பண்ணி அவர் சரீர சத்தத்தை குறைச்சிருந்தாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வசனங்களுக்கு அர்த்தமெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இவர் சரீரம் பேசின்னு இருக்கு போல. ஆக்சுவலி சரீரம் பேசல, ஈவில் ஸ்பிரிட் பேசுது. இதுக்கான ஆதார வசனமா எபேசியர் 6:11-12 படிக்கிறேன். லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களே புரிஞ்சுப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் த பாடி வி ஆர் ஃபைட்டிங் வித், இட் இஸ் சம்திங் எல்ஸ். அது எபேசியர் 6:11-12 நம்ம படிக்கிறோம். Ephesians 6:11-12 put on all of God's armor so that you will be able to stand firm against all strategies of the devil. For we are not fighting against flesh and blood enemies, but against evil rulers and authorities of the unseen world, against the mighty powers in the dark world, and against evil spirits in heavenly places. Evil spirit-ஓட நம்ம சண்டை போடுறோம், சரீரத்தோட சண்டை போடலை. ஸோ சரீரத்தை பட்டினி போடுறது பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது நம்ம ஆத்மாவை தான் பட்டினி போடணும். சரீரத்தை பட்டினி போட்டிருக்காங்க, ஃபுட் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம ஃபுல்லாக ஹோல்சமாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதுக்காக பண்ணாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா, ஜெபம் கேட்கப்படணும், கர்த்தர் செவி கொடுக்கணும், அவர் இறங்கணும், என் ஜெபம் கேட்கப்படணும், என் விண்ணப்பம் நிறைவேறணும். அதுக்காக சரீரத்தை ஃபாஸ்ட் பண்ணாங்க, சாப்பாடு ஃபாஸ்ட் பண்ணாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டில் ரோமர் 12 சொல்கிற அந்த ஃபாஸ்டிங் மைண்டில் ஃபாஸ்டிங். ஃபிசிக்கல் ரெல்மில் இருக்க கண்களின் சிச்சையை நம்ம ஃபாஸ்ட் பண்ணோம். ஏன்? இட்ஸ் நாட் த பாடி தட் இஸ் ஃபாஸ்டிங், இட் இஸ் த சோல் தட் இஸ் ஃபாஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா, சாப்பாடை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு வருது, நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, இல்லாட்டி ஒரு சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு ஃபுட்டு நல்லா குக் பண்ணுறாங்க, பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, இல்லை ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குது, இல்லை பர்கர் ஆர் பீஸா ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஒரு ஃபேன்சி ஸ்நாக், ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும். இது எல்லாமே வயிறு கேட்கல, வயிறு வெறும் பசிக்குதுன்னு தான் சொல்லும். பசிக்கும் போது உள்ள கரமுரன் சத்தம் வரும், இல்லாட்டி ஒரு ஏப்பம் வரும், பசிக்குதுன்னு சொல்லும், வயிறு கில்லும். அதுக்குள்ளே சாப்பாடு போட்டால் போதும். இந்த பழைய சோற பழைய கஞ்சா,
பழைய கஞ்சி ஆல்கஹாலில் பழைய சோறு அது போட்டால் கூட சாப்பிட்டோம். களி போட்டால் கூட சாப்பிட்டோம். கேழ்வரகு கூழ் அதெல்லாம் கொடுத்தா கூட வயிறு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும். வேற எதுவுமே கேட்காது. பசிக்கு தான் கேட்கும் வயிறு. உடம்புக்கு பலன் வேணும், பசிக்குதுன்னு கேட்கும். வெறும் பிரெட் அண்ட் மில்க் வரைக்கும் சாப்பிட்டா, பிரெட் பட்டர் ஜாம்ஸ் கொடுத்தா கூட சாப்பிட்டு பேசாமல் இருக்கும் வயிறு. ஆனா இது விதவிதமா சாப்பிடணும், பார்க்கறதெல்லாம் எடுத்து வாய்க்குள்ள போடணும், பார்க்கறதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், நாக்கால மூந்து பார்க்கணும் அப்படின்றது நம்ம கண்ணுல வர இச்சை, பார்க்கறது மேல ஆசை. அதுதான் ஃபாஸ்ட் பண்ணணுமே தவிர வயிறை ஃபாஸ்ட் பண்ண தேவையில்ல. நான்வெஜ் சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், நல்லா நல்லா ருசியா அந்த எலும்பு எல்லாம் கிடைச்சு அப்படின்றது நம்ம புத்தி சரியிறது. இது பசிக்குதுன்னு சொல்லுது, வயிறு அதை கேட்கவே இல்லை. வயிறு பசிக்கு அதுக்குள்ள எதனா போட்டா போதும். நல்லா பசிக்கும் போது இன்னொரு ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி குடிச்சு பாருங்க, பசி கொஞ்ச நேரத்துக்கு அடங்கிடும். ஏன்னா வயிறு ஃபுல்லா தண்ணி இருக்கும்ல, எம்டியா இருக்கும்போது அது பசிக்குதுன்னு வயிறு கேட்கும். வெறும் ஒயிட் ரைஸு, இந்த தமிழ்நாடுனால நான் ஒயிட் ரைஸ் சொல்றேன், எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதுக்கு குழம்பு கூட்டு பொரியல் எதுவுமே தேவை. வெறும் ஒயிட் ரைஸை தண்ணி குடிச்சு குடிச்சு முழுங்கிடுங்க, பசி அடங்கிடும். வயிறுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, சரீரம் வேற எதுவுமே கேட்காது. நாம தான் இதெல்லாம் வேணும், ஒரு பொரியல் இருந்தால் தான் சாப்பிடணும், ஒரு கூட்டு இருந்தால் தான் சாப்பிடணும், 4-5 ஐட்டம் வச்சாதான் சாப்பிட முடியும், ஒரு ஃப்ரைஸ் இருக்கணும், ஒரு 2 குழம்பு இருக்கணும், கேர்டு இருக்கணும், ஆல் ஆஃப் தட் தாலிலாம் போட்டு அது வந்து இங்க ஃபாஸ்ட் பண்ணணும், இங்க ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. தட்ஸ் அ குவிக் தாட். யோசிச்சு பாருங்க, அதுதான் சரியான ஃபாஸ்டிங். இங்க ஃபாஸ்ட் பண்றது தான் சரியான ஃபாஸ்டிங். அதுதான் இயேசு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பிகாஸ் காட் சீஸ் your heart should fast from the desires of evil, the desires of doing evil and enjoying that worldly pleasures. ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்கு டிசைர் பண்ணுங்கன்ட்டு கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல வருது. நீங்க போய் லைனா படிக்கலாம். தட்ஸ் a beautiful chapter to understand. So these are the lies that brother Abraham David John said. பிரதர் தான்ப்பா, அவருக்கு சுவிசேஷன்லாம் கிளியரா தருது. அவர் வந்து கள்ள போதகன்லாம் நான் சொல்லலை. அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன். இவரும் போய் சொல்லியிருக்காரு. அவரோட தப்பான ஒரு வசனத்தை எடுத்து அது மேல கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த வசனத்தில் நிக்கல, அதனால அந்த கட்டடம் இடிஞ்சு விழுது. இப்போ நான் இடிச்சு விட்டேன் அந்த கட்டடத்தை. தப்பான ஒரு வசனம் செரி பிக் பண்ணி ஒரு வேர்ஸ் வச்சு அது மேல கட்ட ட்ரை பண்ணா அது நிலைக்காது. கற்பாறை மேல கட்டணும், சத்தியத்தின் மேல கட்டணும். இது நம்ம தேடும் போது நம்மளுக்கு அந்த சத்தியம் கிடைக்கும். நான் தேடினேன், எனக்கு கிடைச்சது. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேடினேன், எனக்கு கிடைச்சது. நானும் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இதே தான் நம்பியிருந்தேன். இவர் என்ன சொன்னாரோ அதே தான் ஆவி ஆத்மா சரீரம் நானும் நம்பியிருந்தேன். அது நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அது எங்கேயும் இடிக்குதே, வரலையே. எங்க ஈவில் ஸ்பிரிட் எங்க? எனக்கே ஒரு ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி, ஈவில் ஸ்பிரிட், 3 ஆவி. அதை எப்படி அது டேக்கிள் பண்றதுன்னு நான் ஸ்டடி பண்ணும்போது தெரிஞ்சது எனக்கு ஆவியே இல்லைன்னு தெரிஞ்சது. மனுஷனுக்கு ஆத்மாவும் சரீரம் மட்டும்தான். அதை எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ கீழே இருக்க லிங்க்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, மேலே இருக்க லிங்க்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். May the Lord God give you more understanding on spirit, body and soul. In Jesus' name, Amen. See you in another one.